Praise the Lord, children. தந்தை Praise மகன் the Lord, auntie. பெயராலே ஆமேன். Amen. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறபடி நான் நன்றி. உங்களுடைய அன்பிற்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, பிள்ளைகளோடு என்ன பேச வேண்டும் என்பது நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒவ்வொன்றும் உடைய வார்த்தையை ஏற்கும்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்க பிள்ளைகளோடு பேசுகிறபடினால் நன்றி. துதியும் கனம் மகிமையும் அப்பா அவங்க ஒருவருக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். எல்லாரும் நல்லா வெரி குட். ஹாப்பி ஈஸ்டர் ஆண்டி. சூப்பரா எல்லாரும் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். ஓகே, ஈஸ்டர்ல என்ன நடந்தது? ஈஸ்டர்ல என்ன நடந்தது? ஈஸ்டர்னா என்ன? God has risen from the dead. ஆ, The resurrection of Jesus. சரி, ஹாப்பி ஈஸ்டர் சொல்லணும். கேபி சொல்லிட்டா. ஓகே, கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். காட் இஸ் ரைசன் ஃப்ரம் த டெட். வெரி குட். சரியா, வெரி குட். ரேமா லைன்ல இருந்தாங்கல்ல? லைன்ல இல்லையா ரேமா? ஓகே ஓகே, ஒரு சின்ன இது மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம போகலாம். இந்த கேண்டில் எல்லாருக்கும் பார்க்க முடியுதா? இது என்னது தெரியலையா? இது என்னது? தெரியுது ஆண்டி. ஆண்டி ஈஸ்டர் கேண்டில், இது கேண்டில் தானே? ஓகேம்மா, ஓகே. இது என்னதுப்பா? Paschal candle. பாஸ்கா கேண்டில். ஓகே, Paschal candle. இது எங்க வைப்பாங்க? எப்ப இதை லைட் பண்ணுவாங்க? ஸ்டார்டிங் Mass beginning. எங்க? நைட் மாஸ்ல. நைட் மாஸ்ல. நைட் மாஸ்ல. Night இது இது எதனால இத லைட் பண்றாங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இதோட மீனிங்? இல்ல எதனால இத பண்றாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது வந்திருக்கா? ஆண்டி இந்த உலகத்துல ஒளி கொண்டு வர. உலகத்துல ஒளி கொண்டு வர்றதுக்காக. வெரி குட். அப்புறம் வேற யாராவது? நமக்கு ஃபெய்த் வருது, நம்ம அதை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. வெரி குட். ஓகே, இது வந்து பாஸ்கா கேண்டில். ஒவ்வொரு ஈஸ்டர் டைம்ல என்ன பண்ணுவாங்க? இத வந்து லைட் பண்ணுவாங்க. முன்னாடி ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா இருக்கும். இருட்டுல லைட் போடுவாங்க. லைட் நம்ம வெரி குட், வெரி குட். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. எல்லாரும் இருட்டா இருக்கும்போது புதுசா தீ போடுவாங்க. புதிய தீயிலேருந்து ஃபாதர் என்ன பண்ணுவாங்க? லைட் எடுத்து இந்த கேண்டில கொளுத்துவாங்க. இதுல இருந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? லைட் பண்ணிக்குவோம். அப்படிதானே? இதுல வந்து ஓகே, இதுல வந்து பிரைஸ் தி லார்ட். இதுல வந்து இதுல மேல ஏ இருக்குல்ல? ஏ கீழே வந்து என்ன இருக்கு? ஏ வந்து ஆல்பா, கீழே இருக்கிறது ஒமேகா. ஓகே, ஆண்டிக்கு தெரிகிறத ஆண்டி உங்களுக்கு சொல்றேன். ஆல்பா ஒமேகா. ஆல்பா ஒமேகானா என்ன? They are Greek letters. The God is beginning and God the is end. the beginning. வெரி குட், வெரி குட். காட் இஸ் பிகினிங் அண்ட் எண்ட். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. அப்ப நீங்க சொல்லி கொடுக்கணும். அங்க ஏ ஆல்பா இருக்கு, இங்க ஒமேகா இருக்கு. அவர் தான் நம்ம வாழ்க்கையில தொடக்கமும் முடிவும் ஆனவர். சரியா? அப்ப இதுல வந்து திருப்பி ஒரு கிராஸ் இருக்கு. இந்த கிராஸ் எதை சொல்லுது? ஜீசஸ் என்ன பண்ணாங்க? சிலுவையின் மூலமா இந்த உலகத்திற்கு என்ன கொண்டு வந்தாங்க? மீட்பு கொண்டு வந்தாங்க இல்லையா? அது ஜீசஸோட இறப்ப குறிக்குது. அது மாதிரி இதுல ஒரு எத்தனை ஆணி இருக்கும்? இதுல வந்து சம் நெயில்ஸ் இருக்கும். எத்தனை நெயில்ஸ் வச்சிருப்பாங்க? 5. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? யாராவது கெஸ் பண்ண முடியும்? 5 wounds of Christ. வெரி குட், வெரி குட், சூப்பர். 5 wounds of Christ. என்ன 5 wounds இதெல்லாம்? வலது கரத்தோட காயம், இடது கரத்தோட காயம், லெஃப்ட் ரைட். கீழே இருக்கிறது 2 காலு, மேல இருக்கிறது
முள்முடியோட காயம், சென்டர்ல இருக்கிறது விலாவோட காயம். புரியுதா? அப்ப 5 காயங்கள் இதுல குறிக்கப்படுது. அப்புறம் அந்த இயர் போடுறாங்கல்ல, ஒவ்வொரு இயருக்கும் இந்த இயர் மாறும். பார்த்திருக்கீங்களா அந்த கேண்டில்ல? இப்ப இந்த இயர்னா 2026ன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடினா 2025ன்னு இருக்கும். சரிதானா? இதான் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாம் முடிச்சுட்டு இந்த கேண்டில் வந்து லைட் பண்ணல அப்படின்னா இதுல ஏதாவது யூஸ் உண்டுமா? இருட்டாவே இருக்கும், லைட் பண்ணாம இருக்கும். புதிய தீயை தான் இதுல என்ன பண்ணுவாங்க, புதுசா தீ போட்டு அதுல இருந்து எடுத்து இதை வந்து லைட் பண்ணுவாங்க. இந்த லைட் யார சொல்லுது? கிரைஸ்ட். வெரி குட். நானே இந்த உலகத்தின் ஒளி அப்படின்னு ஜீசஸ் சொன்னாங்கல்ல. அந்த லைட் வந்து எதை சொல்லுது? ஜீசஸ சொல்லுது. அந்த ஃப்ளேம் இருக்குல்ல, ஃப்ளேம், அதுதான் என்னது? ஃபெய்த். நம்ம ஃபெய்த்ல நம்ம என்ன பண்றோம்? ஜீசஸ மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஒளி வீசுவோம். அதான் வந்து அந்த ஃப்ளேம் வந்து அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்கும், தெரியுதா? லேம்ப். ஆமா ஆண்டி. இதுதான் இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர். சரியா? இதை நான் லைட்டா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு திடீர்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நோ. நோ. நோ ஆண்டி. இல்ல ஆண்டி. இல்ல ஆண்டி. ஈஸ்டர் டைம்ல என்ன பண்ணுவாங்க? இந்த கேண்டில் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஏத்துவாங்க. அது ஏத்துவாங்க. நம்ம எல்லாம் பவனில போயிருவோம். முன்ன போய் அதை வச்சுட்டு அந்த தண்ணீரை இந்த கேண்டில வச்சுதான் பிளஸ் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? வேற மாசம் என்ன பண்ணுவாங்க? இந்த கேண்டில டிப் பண்ணுவாங்க. அந்த தண்ணிக்குள்ள டிப் பண்ணுவாங்க. அதுக்குள்ள வச்சு அப்படி டிப் பண்ணி தான் அதுக்கப்புறம் 3 தடவை நினைக்கிறேன் அந்த அவர் டிப் பண்ணி எடுப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து நம்ம எல்லாருக்கும் மேல தெளிப்பாங்க. மற்ற பூசைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உப்பு இடுவாங்கல்ல, வாட்டர்ல சால்ட் போட்டு பிளஸ் பண்ணி தான் நமக்கு மேல. பட் இந்த ஈஸ்டர் மாசத்துல இந்த ஒளி நிறைந்த இந்த கேண்டில தான் அந்த தண்ணியை வந்து பாத்திருக்கீங்களா? ஆமா ஆண்டி. வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் ஒரு இறை வார்த்தை வாசிக்க சொல்றேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:14. ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நம்மளையும் உயிர்த்தெழ செய்வார். உங்களுக்கு இதுல என்ன புரியுது? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இதுல புரியுதா? நம்மளை ஏன் உயிர்த்தெழ செய்யும்? நம்மளாம் இறந்து போயா இருக்கிறோம் இல்லையே, நம்ம உயிரோட தானே இருக்கிறோம். அப்ப இது தப்பு இல்லையா இந்த வார்த்தை? தப்பு இல்ல. வெரி குட். பைபிள்ல ஒண்ணு சொன்னா அது தப்பே கிடையாது, அது நமக்கு தெரியணும். மேபி அதோட விளக்கங்கள் நமக்கு தப்பா இருக்கலாம். சில நேரம் சில டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்குமே தவிர வார்த்தை பொய் இருக்க வாய்ப்பே கிடையாது. இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார் அப்படிங்கறத இந்த வார்த்தை சொல்லுது. அப்ப நம்ம உயிரோட இருக்கிறோமா? எஸ், உயிரோட இருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் உயிர்த்தெழணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புறபடி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நம்ப முடியாம இருக்கிறோமோ அங்க எல்லாமே நம்ம என்ன போயிருக்கிறோம்? இறந்து போய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். புரியுதா ஆண்டி சொல்றது? ஆண்டவர் விரும்புறபடி. இன்னைக்கு நீங்க சில இடத்துல சொல்றீங்க, என்னால முடியல, எனக்கு தெரியாது, என்னால முடியவே முடியாது அப்படிலாம் நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றீங்க? நீங்க இறந்து போய் இருக்கிறீங்க. இறப்புங்கிறது நம்ம இறந்த பிறகு உயிர்த்தெழுறது இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய பகுதிகளில் ஆண்டவர் விரும்புறபடி நம்ம செயல்படாம இருக்கிறோம். எத்தனை பேர் ஓகே, ஆமா ஆண்டி உண்மைதான், நான் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் விரும்புறபடி நான் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? வெரி குட். இந்த அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா இடத்துலையும் ஆண்டவர் விரும்புறபடி இல்லை.
ஆண்டவர் விரும்புறபடி உயிர்த்தெழ முடியுமா முடியாதா? உயிர்த்தெழுறதுன்னா அந்த வார்த்தை அப்படி இருக்கு. உயிர்த்தெழுறதுன்னா எஸ், ஆண்டவர் விரும்புறபடி நம்ம நம்ப முடியாம இருக்கிற இடத்துல நம்ம இறந்து போய் இருக்கிறோம், டெட்டா இருக்கிறோம். நம்மளுடைய இயலாமையா இருக்கலாம், நம்மளுடைய பலவீனமா இருக்கலாம், நம்மளுடைய அவநம்பிக்கை, மெயினா அவநம்பிக்கையினால தான் நம்ம இறந்து போயிருப்போம். என்னால முடியாது, எனக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் முடியும், எனக்கு செய்ய முடியாது, எனக்கு ப்ரேயர் பண்ண வராது, தெரியாது. இப்ப நீங்க பிள்ளைங்க, பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பெரியவங்களுக்கும் நீங்க டீச் பண்ண நீங்க தொடங்க போறீங்க. பெரியவங்களுக்கும் உங்களால சொல்லி கொடுக்க முடியும். தப்பா தெரியாம இருக்கவங்களுக்கு, இல்ல அம்மா இப்படிதான், இல்ல ஆண்டி இப்படித்தான் நீங்க டீச் பண்ணணும். அப்ப உயிர்த்தெழுதல்னா என்ன? ஆண்டவர் விரும்புறபடி நம்மளால செயல்பட முடியாம இருக்கிற இடங்கள். நிதின் கவனிக்கிறியா? டவுட் இருக்கு ஆண்டி சொல்றதுல? இல்ல ஆண்டி. ஓகே, அப்போ ஏன் எப்படி நம்ம ஆண்டவர் விரும்புறபடி உயிர்த்தெழ முடியும்? கடவுள் நம்மள உயிர்த்தெழ செய்யறதுக்கு ரெடி. நம்ம எதனால நம்மளால அந்தந்த இடங்களை நம்ம உயிர்த்தெழாம இருக்கிறோம்? அவநம்பிக்கையினால. ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். எதனால அவநம்பிக்கை? எதனால அவநம்பிக்கை? நிறைய தடைகள் இருக்கு, சரிதானா? என்ன தடை? இப்ப ஒரு மேக்ஸ்ல உங்களால நிறைய மார்க் எடுக்க முடியல, என்ன தடை அதுல? நம்ம அவநம்பிக்கை ஆண்டி, நம்மளால எடுக்க முடியாதுன்னு அந்த ஒரு நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நம்மளால எடுக்க முடியாதுன்னு நமக்குள்ளாடி ஒரு அவநம்பிக்கை. அந்த அவநம்பிக்கை எப்படி வந்தது? சாத்தானிடம். புரியல. நிதின் சொல்றாரு சாத்தானிடம் இருந்து. ஸ்டான்சியா என்ன சொல்றீங்க? நம்ம தான் கிரியேட் பண்றோம். நம்ம தான் கிரியேட் பண்றோம். எதை வச்சு நம்ம கிரியேட் பண்றோம்? இதுக்கு முன்னாடி நிறைய சிச்சுவேஷனை பார்த்திருப்போம். ஒரு எக்ஸாம் படிக்காம போயிருப்போம், அதுல நமக்கு மார்க் கம்மியா இருந்திருக்கும். அப்ப பார்த்து ஒரு டீச்சர் வந்து சொல்லுவாங்க, பாத்தியா உனக்கெல்லாம் நல்ல மார்க் எடுக்கலாம், உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு ஒரு டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு தடையா இருக்கும். கிளாஸ்ல டீச்சர் முக்கியமா ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, இதுதான் முக்கியம், நோட் பண்ணி வைங்க, இது வரும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அதை கவனிக்காம விட்டுருப்போம். அந்த டெஸ்ட்ல மார்க் கம்மியா எடுத்திருப்போம். அப்பதான் அன்னைக்கு அந்த மார்க்கை பார்த்துட்டு அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன பண்ணாலும் உனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஏற்கனவே டீச்சர் ஒர்க்க சொல்லிட்டாங்க, இன்னொருக்கு அம்மா ஒர்க்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆமா போல, உண்மைதான் போல, எனக்கு மேக்ஸ் வராது போல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்மளாவே ஒரு இதை உருவாக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மைதானா? ஆனா நம்ம அப்படி எஸ் உண்மைதான். ஆனா உண்மையில நம்ம அப்படி கிடையாது. நமக்கு மேக்ஸ் நல்லாவே வரும். ஏன்னா நம்ம யாரோட சீடு? ஏசு கிறிஸ்துவினோட சீடு. நம்மளால வராதுன்னு எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நம்ம கொடுத்த ஒரு லூப் ஹோல் நம்மளை என்ன பண்ணிருச்சு, ஒரு 2 சிச்சுவேஷன்ல இப்படி என்னால மார்க் குறைவா தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த நேரம் பார்த்து என் அம்மாவும் இப்படி சொல்லிட்டாங்க, என் டீச்சரும் இப்படி சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டுக்கு பேப்பரை பார்க்குறேன், அவனுக்கு ஃபுல் மார்க், எப்பா இவன் பயங்கர கெட்டிக்காரன், எனக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு தடை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து உங்களை உயிர்த்தெழ செய்ய கடவுள் போதுமானவர். இதுக்கு எது தடையா இருக்கு? ஸ்டான்சியா சொன்ன மாதிரி என்னுடைய அவநம்பிக்கை தடையாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறதுக்கு எதுவுமே தடையா இருக்கு இல்லையா? நீங்க இப்ப வாசித்தீங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறதுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சு? என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு என்ன பண்ணாங்க? காவல் வீரர்களை அங்க நிக்க வச்சாங்க ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். காவல் வீரர்கள் அங்க நிக்க வச்சாங்க. காவல் வீரர்கள் மட்டுமா நின்னாங்க? அந்த கல்லறைக்கு என்ன பண்ணாங்க? ஒரு வெரி குட் வெரி குட். ஒரு பெரிய கல்லு வச்சு பிரையான் சொன்ன மாதிரி சீலும் வச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுறது யாருக்காவது விருப்பமா? அங்க உள்ள ஹல்லேலூயா, அங்க இருக்க யாருக்காவது விருப்பமா ஆண்டவர் உயிர்த்தெழுறது? பிளாத்துக்கு விருப்பமா? பிளாத்துக்கு விருப்பமா? விரும்பினாங்கன்னா இப்படி பெரிய கல் வச்சு சீல் பண்ணுவாங்களா? எஸ், வெரி குட். யாருமே விரும்பல, யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நீங்க மேத்யூல வாசித்தீங்கன்னா, இப்ப நீங்க வாசித்த அந்த இடத்துல இருந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே டவுட். இவர் உயிரோட இருக்கும்போதே சொன்னார்ல, நான் 3 நாளை பிறகு உயிர் தெழுவேன்னு சொன்னார்ல, ஒருவேளை
இவங்க சீடர்கள் வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டு இவர் தான் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட போறாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? காவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே? காவல் பண்ணாங்க. ஆனா யார் நினைச்சது அந்த இடத்துல நடந்தது? யார் நினைச்சது நடந்தது? அந்த நாட்டோட ஆளுநர் நினைச்சது நடந்ததா? அந்த காவல் வீரர்கள் நினைச்சது நடந்ததா? இல்ல கடவுளுடைய பிளான் நடந்ததா? கடவுளுடைய plan. Praise the Lord. கடவுளோட பிளான். கடவுளுடைய பிளான் தான் நடந்தது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? 2 கொரிந்தியன் 4:14 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ செய்த கடவுள் உங்களையும் உயிர்த்தெழ செய்வார். அப்ப நம்ம உயிர்த்தெழணுங்கிறது யாருடைய பிளானு? கடவுளின் பிளானு. அப்ப எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் நம்மள அந்த இடத்துல அடக்கி வைக்க முடியுமா? கடவுளோட பிளான். அடக்கி வைக்க முடியுமா? அது பிரைஸ் the Lord. ஹalleluya. லாஸ்ட்ல கல் என்னாச்சு? நீங்க அந்த இடத்துல தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த ஒரு இதை மட்டும் ஆண்டி சொல்றேன். 28ல ரெண்டாவது வசனத்துல இருந்து வாசிங்க. யாராவது ஒருத்தங்க தமிழ்ல வாசிங்க. 2, 3, 4 வாசிங்க. ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். Praise the Lord. Praise the Lord. அப்ப என்னாச்சு? திடீரென ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. நிலநடுக்கம் வந்து என்னாச்சு? கல்லறை மூடி இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். யாரு கல்லை புரட்டினது? யாரு கல்லை புரட்டி உட்கார்ந்தது? யாரு? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர். ஆண்டவரின் தூதர்கள். Praise the Lord. Hallelujah. விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வந்த. அப்ப அதுக்கு முன்னாடியே 3 பேர் போவாங்க. டைம் ஆயிருச்சு. 3 பேர் போவாங்க, கல்லறைக்கு போவாங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க? அங்க போயிட்டு சொல்லுவாங்க, நமக்காக யார் கல்லை புரட்டுவார் அப்படின்னு கேட்பாங்க. கல்லை புரட்டினது யாரு? கல்லை புரட்டினது யாரு? விண்ணகத்தில் வந்த ஏஞ்சல்ஸ். Praise the Lord. அந்த தூதர் வந்து கல்லை புரட்டிடுவாங்க. லாஸ்ட்ல காவல் காத்துட்டு இருந்த காவல் வீரர்கள் என்ன ஆனாங்க? செத்தவர்களை போல் விழுந்தார்கள். ஹalleluya. அப்ப உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் அந்த தடை என்ன ஆகும்? ஆண்டவர் உங்களை உயிர்த்தெழ செய்யணும்னு நினைச்சா அந்த தடை ஒண்ணும் இல்லாம போகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஹalleluya. எப்படிப்பட்ட தடைகளையும் பார்த்து நம்ம பேக் போக கூடாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம உயிர்த்தெழணுங்கிறது யாருடைய திட்டம்? யார் அதை விரும்புறா? காட் தி ஃபாதர். தந்தையாம் கடவுள் விரும்புறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப தந்தையாம் கடவுள் விரும்பும் போது எந்த சூழ்நிலையும் உங்களை முடக்கி வைக்க முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அது மாதிரி நீங்களும் உயிர்த்தெழுவீங்க. எங்கெல்லாம் நீங்க இறந்து போய் இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆண்டவர் விரும்புறபடி எழும்பி பிரகாசிக்க முடியாம இருக்கிறீங்களோ, சில காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறீங்களோ, சிலவங்க சொல்லுவீங்க என்னால ஜெபிக்க முடியல. எத்தனை பேருக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு மேல ஜெபிக்க முடியல? 15 மினிட்ஸுக்கு மேல உட்கார்ந்து என்னால ஜெபம் பண்ண முடியல. நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க சொல்றதுக்கு மேபி வெக்கப்படலாம். புரியுதா பிள்ளைங்களா? எனக்கு இதை படிக்க முடியல, எனக்கு இந்த செயலை பண்ண முடியல, எனக்கு இது வராது அப்படி நீங்க சொல்லலாம். இல்ல, ஒருத்தங்களுக்கு ஒரு நோயா இருக்கு, நீங்க அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண முடியாம இருக்கிறீங்கன்னா ஒரு டவுட் வருது. நீ ப்ரேயர் பண்ணாத. ப்ரேயர் பண்ணா அவங்களுக்கு சுகம் ஆகாது. நீ என்ன அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண போற? உங்களுக்கு யாரு சொல்லி தர்றது? டெவில் சொல்லி தர்றது. பட் ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஆண்டவரோட கூட இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கை வச்சா குணம் பெற்றாங்க. என்ன நிதின்? எல்லாம் பேய் உடம்பு சரியில்லாதவங்க எல்லாரையும் குணப்படுத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். பேதுரு நடந்து போன வழிகள்ல என்ன பண்ணாங்களாம்? நோய்பட்டவங்களை கொண்டு வச்சாங்களாம். இவருடைய நிழல் பட்ட உடனே குணம் ஆனாங்களாம். இவரோட நிழலாவது இவரோட மேல பற்றாதா அப்படின்னு நினைச்சு வச்சாங்களாம். ஜீசஸ் நம்மளையும் அப்படி இருக்கதான் விரும்புறாங்க. பட் நம்ம அப்படி இருக்கிறோமா?
ஜெசிகா கவனிக்கிறியா நீ சொல்றத? நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்ல. நம்ம அப்படி மாறணும். மாறுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிறது என்னது? அவநம்பிக்கை. அவநம்பிக்கை மாற்றப்படணும். திருப்பி உங்களுக்கு நம்பிக்கையை திருப்பி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கையை நம்ம டீச் பண்ண போகிறோம் கண்டினியூஸாக. புரியுதா? அப்போ உங்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த நம்பிக்கையில் வளரும்போது உங்கள் முன்னாடி உடம்பு முடியாமல் இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தில் ஒரு ஆளை பார்த்தான்னா நீங்கள் நம்பிக்கையோட போய் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு. எத்தனை பேருக்கு அப்படி பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது? ஏசப்பாக்காக நான் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? எஸ், உங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அவநம்பிக்கை தான் எல்லாம் தடையாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து புதிய சிலபஸ் கில்பர்ட் தந்திருக்கிறாங்க. அதுபடி நம்ம போக போகிறோம். ஒவ்வொரு ஆண்டியும் வர வர உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு அந்த ஒரு ஆர்டரில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஜெப வீரர்களாக மாற போகிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஹாப்பியா எல்லாருக்கும்? ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுவோமா? ஆமா ஆண்டி. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாரும் உங்களை ஆஃபர் பண்ணுங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட கண்ணை மூடுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு நீங்கள் பேசி இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிறபடி இந்த குழந்தைங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் செயல்பட முடியாமல் இருக்கிறாங்களாப்பா, அந்த இடங்கள்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லமையை நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்புகிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிறபடி அனைத்து இடங்களிலும் இவருடைய ஸ்கூல்களில், இவருடைய வீடுகளில், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இவங்க செல்லுகின்ற எல்லா இடங்களில் ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறபடி எழுந்து பிரகாசிக்க உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த ஒளி இவர்களிடமிருந்து பிறருக்கு செல்ல நீர் இவர்களை எடுத்து பயன்படுத்த போகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதற்காக பிள்ளைகளை முன்குறித்து வைத்து, தெரிந்து வைத்து, உமக்கென்று ஒதுக்கி வைத்து நீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மாட்சிக்கென்று நடப்பட்டிருக்கிற மரக்கிளைகளாக அப்பா இவர்கள் எழுந்து ஆண்டவரை பூத்து குலுங்கி காய்த்து இந்த உலகத்திற்கு கனி கொடுக்க இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்த போகிறோம். உடைய வல்லமை மிக்க அந்த செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீண்டுமாக கூடும் வரை பிள்ளைகளையும் எங்கள் அனைவரையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா அவங்க ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Praise the Lord, children. Praise the Lord, aunty. Praise the Lord, aunty. Praise the Lord, ma. Praise the Lord, ma. Next week. Praise the Lord, ma. Next week நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகே? Praise the Lord, பெரிய aunty. அந்த ப்ரொடெக்ஷன் பிரேயர் அனுப்பி விடுறேன். சரியா? குரூப்ல அனுப்பி விடுறேன். சரியா பிள்ளைங்களா? Praise the Lord. Okay, aunty. God bless you all. Praise God, Anita. Praise the Lord, aunty. Praise the Lord, Priya. Praise the Lord, பெரிய aunty. Praise God, Gappy. என்னப்பா? Praise God, Beulah sister. பிரைஸ் லார்ட்ப்பா. Praise God. உங்களை இந்த கோஹோஸ்ட் ஆக்கிட்டேன்ப்பா. பியூலா சிஸ்டர் உங்களையும் இது பண்றேன். நடுவுல ஏதாவது பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இதோ நான் எது கொடுக்கறேன் பிரதர். கேக்குதுல வாய்ஸ்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise God. கேக்குது brother, கேக்குது. கேக்குது பிரதர். ஓகே. brother ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆச்சுதா? ஆமா 31 ஆச்சு இல்லையா? இதோ பேசி கேக்குதான்னு